உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மாவை கொலை பண்ணது, நம்ம 2 பேரையும் கொலை பண்ண பார்த்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சு மாறி. இத்தனை நாளா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. நான் ஒரு படிச்ச முட்டாள் மாதிரி. ஹஸ்பண்ட் சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. இல்ல மாறி, நான் அப்படிதான் இருந்திருக்கேன். நீ சொல்லியிருக்க, ஹாசினியோட அண்ணன் விக்ரம் சொல்லியிருக்காரு. ஆனா அப்பெல்லாம் நீங்க சொன்னதை நான் நம்பல. கோவப்பட்டு சண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தானு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்படி முட்டாளா இருந்ததுக்கு காரணம் பாசம், தாய் பாசம். ஆனா நான் வச்சிருந்தது உண்மையான தாய் பாசம். ஆனா எனக்கு கிடைச்சது போலியான தாய் பாசம். எல்லாம் வெளி வேஷம். என்ன பெத்த அம்மாவை கொலை பண்ணது, நம்ம 2 பேரையும் கொல்ல முயற்சி பண்ணது வேற யாரும் இல்ல, தாராமா தான். நான் தேடிட்டு இருக்க கொலையாளி தாராமா தான் தெரிஞ்சப்ப என் மண்டைக்குள்ள பாம்பு இடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என் ஹார்ட் பீட் டோட்டலா அரெஸ்ட் ஆயிடுச்சு மாறி. என் உடம்ப விட்டு என் உயிர் போற மாதிரி உணர ஆரம்பிச்சிட்டேன். என்ன பெத்த அம்மா செஞ்ச புண்ணியமும் தாலி பாக்கியமும் என் உயிர் போக விடாம தடுத்து நிறுத்தி இருக்கு. தாராம்மா எனக்கு 10 வயசு இருக்கும் போதுல இருந்து இப்ப வரைக்கும் போலியான தாய் பாசத்தை காட்டி பாச வளையல என்ன கட்டி போட்டு முட்டாளாக்கி இருக்காங்க. மாறி, தாய்ப்பாலும் தாய் பாசமும் பரிசுத்தமானது. அதுக்கு நிகர் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பரிசுத்தமான தாய் பாசத்தை போலியா காட்டி என்ன ஏமாத்திருக்காங்க மாறி. நான் அவங்கள அம்மாவாதான் நினைச்சேன். அவங்க ஏன் என்ன மகனா நினைக்கல. அழாதீங்க ஹஸ்பண்ட் சார். இப்போவாவது அவங்க யாரு, அவங்களோட உண்மையான முகம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வந்ததே. அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. அவங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? இந்த பெத்த அம்மாவை விட ஒரு படி மேல வச்சுதானே பார்த்தேன். அவங்க எதுக்கு எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாங்க? அவங்க எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாங்க? ஐயோ! ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். இல்ல மாறி, சொத்து வேணும்னு கேட்டிருந்தா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பேனா? ஏற்கனவே எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு நம்ம வீட்டு விட்டு போகலையா என்ன? என்கிட்ட கேட்டிருந்தா இப்போ அதே மாதிரி எழுதி கொடுத்துட்டு வீட்டை விட்டு போயிருப்பேனே. கேவல சொத்துக்காக என் அம்மாவை கொன்னு இப்ப என்னையும் உன்னையும் கொல்ல பாக்குறாங்க. இதனால தாங்கிக்கவே முடியல மாறி. மனசு வலிக்குது மாறி. அழாதீங்க ஹஸ்பண்ட் சார். நீங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. மாறி, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போறேன். என்ன பண்ண போறீங்க ஹஸ்பண்ட் சார்? தேவி அம்மாவை கொலை பண்ணிட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கிற அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதனால அவங்கள போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். ஹஸ்பண்ட் சார், அவசரப்படாதீங்க. அவங்கள நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. தாரா அத்தைக்கு தேவி அம்மா சரியான தண்டனை கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் ஆகியும் தேவி அம்மா தண்டனை கொடுக்கவே இல்லையே. எல்லாத்துக்கும் காலம் நேரம் வரணும்ல ஹஸ்பண்ட் சார். தாரா அத்தைய பத்தி நான் சொல்லியும் விக்ரம் அண்ணன் சொல்லியும் நம்பாத நீங்க இப்போதானே புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கான நேரம் இப்போதானே வந்திருக்கு. அது மாதிரி தேவி அம்மா கண்டிப்பா தாரா அத்தைக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கான கால நேரம் வரும்போது கண்டிப்பா அது நடக்கும். இல்ல மாறி, வேண்டவே வேண்டாம். அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இல்லனா
நான் தேவியம்மா வயித்துல பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஹஸ்பண்ட் சார், அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. உண்மையை புரிஞ்சுக்காம கொஞ்ச நாள் உங்க மேல கோவமா இருந்துட்டேன். நீங்க என்னை விட்டுட்டு போகலாமா? சதி செஞ்சு உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்கம்மா. இந்த உண்மை எனக்கு தெரியாம இருக்க இவ்வளவு நாளா பொய்யான பாசத்தை காட்டி என்ன முட்டாளாக்கி வச்சிருந்திருக்காங்கம்மா. நானும் முட்டாளா இருந்திருக்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. மாமா, சூரிய மாமாக்கு என்னாச்சு? நான் அப்போ கூப்பிடு காதல் வாங்காம போனாரு. இப்போ தேவியத்தை முன்னாடி நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தெரியலையே. சூர்யா மாமா தேவியத்தை போட்டோ முன்னாடி நின்னு இப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு பெருசா என்னவோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஸ்ரீஜா, மாறி வீட்டுக்கு வர வரைக்கும் அண்ணியோட போட்டோவை பார்த்தாவே கோவப்பட்டு சத்தம் போடுற சூர்யா இப்ப அண்ணி போட்டோவையே பார்த்து கலங்கி நிக்கிறான்னா என்னமோ நடந்திருக்கு. மாறி, சூரிய மாமாக்கு என்னதான் ஆச்சு? மாமா கிட்ட பேசுனியா? ஏதாவது சொன்னாரா? என்னாச்சு மாறி, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, இப்பதான் பிரச்சனைக்கு முடிவு வந்திருக்கு. என்ன சொல்ற மாறி? இல்ல, என்னமோ நடந்திருக்கு. சூரிய மாமா வேற ஏதோ மாதிரி இருக்காரு. மாறி, மாமாவை நான் இப்படி எல்லாம் பார்த்ததே இல்ல. என்ன ஆச்சு? தேவி அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா ஆமா மாறி, அண்ணி கார் ஆக்சிடென்ட்ல தானே இறந்து போனாங்க. ஆமா. இல்ல அம்மா ஆக்சிடென்ட்ல சாகல, அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க. சூர்யா, என்னப்பா சொல்ற? ஐயோ, அண்ணிய கொலை பண்ணிருக்காங்களா? ஆமா அத்தை, இந்த உண்மை இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. தேவியத்தை கொலை பண்ணது யாரு மாமா? அது வேற யாரும் இல்ல, தாரா அத்தை தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.